ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியிலேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக 6557 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஆனால் வேக்கன்சிஸ் பார்க்குறத விட முக்கியமானது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்ட்டு சூட் ஆகும், அதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, இந்த மாதிரியான விஷயம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டானது. அதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு 10th முடித்தவங்கலேருந்து ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங்னு எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கனாலும் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கணும்னு ஒரு கனவோடு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இது மாதிரியான லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு, எல்லா ஜாப்ஸோட அப்டேட்ஸையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷனையுமே உடனே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக 6557 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஜோனுக்குமே இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தமாக நம்ம தமிழ்நாடுலேயும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாமும் எழுதிக்கலாம். இப்போது இதில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், டெக்னீஷியன் கிரேட் 3 2 கேட்டகரியில் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 323 வேக்கன்சிஸ் இருக்குது. கிரேட் 3ல் 6234 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து 6557 போஸ்ட் இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி இனிஷியல் பே 29,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட எல்லா அலவன்சஸ், மற்ற அலவன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். கிரேட் 3ல் 19,900 பேசிக் பே போட்டிருக்காங்க. இதோட அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 30th ஜூன் 30 ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான க்ளோசிங் 29/7 இருக்கும். அதாவது ஜூலை 29th லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஃபீஸ் பேமெண்ட் 30/9/7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாடிஃபிகேஷனுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அது ஆகஸ்ட் 1லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு எடிட்டிங் ஏதாவது இருந்துச்சு, எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமமாக 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேடு 1க்கு. டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. அந்தந்த கேட்டகரி படி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 years, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதில் யூஆர், ஓபிசின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 10 years, 13 years அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. உங்கள் கேட்டகரியை செக் பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேட் 3 ரெண்டுக்குமே ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை தெளிவாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த சோர்ஸுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் நடக்கும். செகண்ட் லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ 3 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேட்டர்ன், சிலபஸ்ஸு, எவ்வளோ நேரம் எக்ஸாமினேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. டோட்டல் டியூரேஷன் 90 minutes கொடுத்துருக்காங்க. டோட்டல் கொஷின்ஸ் 100 questions இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. 1/3 மார்க்ஸ் நீங்கள் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் போகும். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும், ஆன்சர் நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மார்க் லூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் மார்க்ஸ் நார்மலைஸ் பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் மினிமமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூஆர் 40%, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 40%, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 30%. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமமாக ஸ்கோர் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற பர்சன்டேஜ் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. சிலபஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாமே கிரேட் 1க்கான சிலபஸை. இதோட ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 100 மார்க்ஸு, 100 questions இருக்கும்.
டெக்னீஷியன் கிரேடு 3க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 90 மினிட்ஸ் வந்து டியூரேஷனு, 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுன்ற பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. சிலபஸும் அதில் இருக்குது. சிலபஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 4 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே ஹவு டு அப்ளை காலம் இருக்குது. அதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் அக்கௌண்ட் போயிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். வேலிட் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி யூஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும். அது போக லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். சைன் வந்து கேட்டிருப்பாங்க. சிக்னேச்சர், அப்புறம் டாக்குமெண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் சைஸு ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது அதோட கேபி சைஸு, எம்பி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்டோட ஃபார்மட் என்ன, எவ்வளோ கேபி, எவ்வளோ எம்பி, அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ சைஸில் இருக்கணும், எல்லாமே வந்து செக் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு ஹவு டு அப்ளை வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் இருக்குது. ஒவ்வொரு ஜோன் வைஸ் இருக்கும். நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா rrb.chennai.gov.in இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனுக்குமே ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. உங்களுக்கானதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலமில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3. கிரேட் 3க்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சப் போஸ்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே என்னென்ன போஸ்ட் வருது, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க. அதாவது பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் கேட்டகரியில் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்ட்ரீமில் காம்பினேஷனில் இருக்க என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இந்த அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் அந்த மேலே கொடுத்துருக்க ஸ்ட்ரீம்ஸ்லேயே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் 3ல் பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷின்னு சொல்லியிருக்க போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்துட்டு ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தவங்க, ஐடிஐ முடிச்சிருந்தவங்க எல்லாருமே அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். இது மாதிரி டெக்னீஷியன் கிரேட்க்கு 3க்கு கீழே வந்துட்டு நிறையா போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எந்த போஸ்ட்டோட சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு கீழேயே டோட்டலாக வந்து ஒரு 22 போஸ்ட் வந்திருக்கும். அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன். ஒவ்வொன்றுக்குமே வந்து 10th எனி டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடிஐன்னு ஒவ்வொன்றுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கானது எதுன்றதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ யூஆர்னால் இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎஃப்லேருந்து எஸ்ஐ கான்ஸ்டபிள்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2, 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து கவர்மெண்ட்லேருந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நீங்கள் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.